கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, குமரி, நெல்லையில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. அதி கனமழை எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூடல். மக்கள் தேவையின்றி வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என ஆட்சியர் வேண்டுகோள். கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சித்திரை சாவடி முதல் தடுப்பணையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். பில்லூர் அணை வேகமாக நிரம்புவதால் அணையின் 2 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம். பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையால் குற்றால அருவிகள் மூடல். நீர்வரத்து சீராக இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. கேரளாவில் முன்கூட்டியே தொடங்கி தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. திருச்சூர், எர்ணாகுளம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். துணைவேந்தர் நியமனம் அதிகாரம் தொடர்பான தமிழக அரசின் மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க தமிழக அரசு கோரிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். சர்வதேச அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் புதிய நம்பிக்கை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக கூறும் ட்ரம்ப் தான் இந்தியாவை வழிநடத்துகிறாரா என ப. சிதம்பரம் விமர்சனம். 15 நாட்களாக நீடிக்கும் மர்மம் பற்றி விவாதிக்க பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தை கூட்டவில்லை எனவும் கேள்வி. ஆறு செல்வந்தர்களின் சொத்து மதிப்பை வைத்து பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்துவிட்டதாக எண்கள் விளையாட்டை ஆடுகிறது பாஜக. நாட்டு மக்களின் தனிநபர் வருவாய் குறித்து பிரதமர் மோடி பேசாதது ஏன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா கேள்வி. பஹல்காம் சென்று பெண்களுக்கு வீரம் இல்லை என பாஜக எம்பி ராம் சந்தர் ஜங்கரா சர்ச்சை பேச்சு. பெண்களின் குங்குமத்தை பயங்கரவாதிகள் பறித்தபோது வீரம் இல்லாமல் கைகளை கட்டிக்கொண்டு இருந்துவிட்டதாக கருத்து. பஞ்சாபில் அகாலிதளம் கவுன்சிலர் மர்மநபர்களால் சுட்டுக் கொலை. சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மர்மநபர்களை வலைவீசி தேடும் போலீசார். தனது முதல் கொலீஜியம் கூட்டத்தை இன்று கூட்டுகிறார் தலைமை நீதிபதி B.R. கவாய். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. சேலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்படாய் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைத்து சோதனை நடத்தியதில் மிரட்டல் புரளி என்பது உறுதி. புதுச்சேரியில் 6வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். தொடர்ந்து மிரட்டல் விடும் மர்மநபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். கனமழையால் டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை கிழிந்த விவகாரம். மோடி ஆட்சியில் வளர்ச்சி நிரம்பி வழிவதாக காங்கிரஸ் கேள்வி. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். 10 மணி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு.
சங்கரன் கோவில் அருகே குடிபோதையில் தந்தையை அரிவாளால் வெட்டி கொன்ற மகன். தப்பியோடிய மகனை கைது செய்து போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. தருமபுரியில் கனமழையால் சாலைகளில் மழைநீருடன் தேங்கிய கழிவுநீர். துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வயிற்றுவலியால் பள்ளி மாணவன் உயிரிழப்பு. அட்மிட் செய்து சிகிச்சை அளிக்காமல் மாத்திரை மட்டுமே கொடுத்து அனுப்பியதாக பெற்றோர் புகார். தமிழகத்திலிருந்து நாளை மறுநாளுடன் விடைபெறுகிறது கத்திரி வெயில். அதிக அளவில் பெய்த கோடை மழையால் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருந்தது. தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலம் சென்ற அரசு பேருந்துக்குள் மழை. ஓட்டை உடைசலான பேருந்தில் மக்கள் சிரமத்துடன் பயணம். தங்கள் மீது அழுத்தம் கொடுத்தால் பொதுமக்களின் ஆதரவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சிகளுக்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் எச்சரிக்கை. ஒபாமா ஆட்சி காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியது. ராணுவ அகாடமியில் நடந்த பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் புதின் ஹெலிகாப்டரை குறிவைத்த உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய வான் பாதுகாப்பு படை இடைமறித்து அழித்ததால் நூலிலையில் உயிர் தப்பினார் புதின். இலங்கையின் சினிமா ராணி என்று அழைக்கப்படும் மாலினி பொன்சேகா காலமானார். சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் இரங்கல். கடைசி லீக் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 83 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் குஜராத் அணி. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை. இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, யோசித்து முடிவெடுப்பேன் என கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி பதில். வெற்றியுடன் IPL தொடரை நிறைவு செய்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 110 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.